Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின ஆச்சரியமான நாளாகும். நம்பிக்கை இழக்காதிருங்கள். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்ற வசனத்தில் இருக்கும் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பார்ப்போம். இயேசுவின் நாமத்தை குறித்து இந்த வசனம் கூறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவுக்கு 900 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். ஆனாலும் தன்னுடைய தீர்க்க தரிசன கண்களினால் இயேசுவை கண்டு அவருடைய 5 பெயர்களை நமக்கு அறிமுகம் செய்தார். கிறிஸ்துவுக்கு பல பெயர்கள் உண்டு. அவை ஒவ்வொன்றும் அவருடைய குணாதிசயங்களையும் சுபாவங்களையும் வெளிப்படுத்துகின்றன. அவருடைய பெயர்களில் வாக்குதத்தங்கள் உண்டு. அவர் நமக்காக என்னென்ன செய்வார் என்பதையும் அவை விளக்குகின்றன. இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதாகும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாமல், நம்மை கைவிடாமல் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து என்றால் அபிஷேக நாதர் என்று அர்த்தம். மேசியா என்றால் வரப்போகிறவர் அல்லது எதிர்பார்க்கப்படுபவர் என்று அர்த்தம். கர்த்தருக்கு வேதத்தில் ஏறக்குறைய 272 பெயர்கள் உண்டு. ஆகார் கர்த்தருக்கு நீரெண்ணை காண்கிற தேவன் என்ற பெயரை சூட்டினாள். தாவீது ஜெபத்தை கேட்கிறவரே என்று அழைத்தார். மீகா தீர்க்கதரிசி தடைகளை நீக்கி போடுகிறவர் என்றார். அதே நேரத்தில் கர்த்தர் தம்மை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைத்து கொண்டார். எலிசா தீர்க்கதரிசி அவரை எலியாவின் தேவன் என்று அழைத்தார். கர்த்தருடைய நாமம் வல்லமையுள்ளது. இயேசுவின் நாமமே இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்று நாம் பாடுகிறோம். கர்த்தருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடைய நாமம். எல்லா சத்துருக்களின் வல்லமையையும் மேற்கொண்டு அழித்து நிர்மூலமாக்கும் நாமம். ஒரு காலத்தில் அலெக்சாண்டர் என்ற பெயர் கொடி கட்டி பறந்தது, பின் மறைந்தது. பெரிய பெரிய பார்வோன்கள், ஏரோதுகள், இன்னும் நெப்போலியன், கரிபால்டி, மிசோலினி, ஹிட்லர் ஆகியவர்கள் கூட அவரவர் காலத்தில் பிரபலமானவர்களாய் இருந்தார்கள். ஆனால் வெகு சீக்கிரத்தில் அவர்களுடைய பிரபல்யம் காணாமல் போனது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பெயரோ 2000 வருடமானாலும் மங்காத புகழ் பெற்று வல்லமையுள்ளதாய் விளங்கிக் கொண்டே வருகிறது. அவரை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். அவரே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமம் வாக்குதத்தத்தின் நாமமாய் இருக்கிறபடியினால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று வேதம் கூறுகிறது. உண்மையாகவே இயேசு வரும்போது நம் உள்ளங்களில் எல்லாமும் ஆச்சரியமாக மாறிவிடும். அவரது ஆறுதலும் மகிழ்ச்சியும் தரும் சமூகத்தை நாம் அனுபவிப்போம். அவர் நமக்கு அதிசயமானவராக ஆலோசனை
கொடுத்து தாம் நமக்கென்று உருவாக்கி இருக்கும் சரியான பாதையில் நம்மை நடத்துவார். நம்மால் கற்பனை செய்ய முடியாத ஆச்சரியமான காரியங்களை நம் வாழ்வில் செய்யக்கூடிய வல்ல தேவன் அவர். நம்மை சுமப்பதோடு இந்த உலகில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நித்தியமாக, அதாவது பரலோகத்திலும் அருளக்கூடிய நித்திய பிதாவாக இருக்கிறார். அவர் பரலோகத்தையும் நமக்கு தருகிறார். நம் வாழ்வில் பெரிய சமாதானத்தையும் திருப்தியையும் அருளுகிற சமாதான பிரபுவாக அவர் இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே, அதாவது சீஷர்களை அழைத்து தம்மை பின்பற்ற தெரிந்தெடுத்ததிலிருந்து அவர் இவ்வாறே தம் சீஷர்களை நடத்தினார். அவர்கள் அனுதினமும் இயேசு தங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க முடியும் என்பதை கண்டார்கள். நாம் அதை எண்ணி மிகவும் பொறாமை கொள்கிறோம் அல்லவா? அதே போன்று இயேசு அனுதினமும் நம்முடன் நடந்தால் எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கும் என்று எண்ணி பார்ப்போம். தாங்கள் செய்து கொண்டிருந்ததை விட்டுவிட்டு அவரை பின்தொடரும் அளவுக்கு அவர் ஆச்சரியமானவராக இருந்தார். இயேசு தங்களுடன் இருப்பதால் அவர்கள் தைரியமாக உணர்ந்தார்கள். தங்கள் வாழ்க்கைக்கு மெய்யான அர்த்தம் கிடைத்ததாக எண்ணினார்கள். அவர் அவர்களுக்கு அநேக ஆலோசனைகளை கூறியதோடு பல காரியங்களை கற்பித்து கொடுத்தார். வல்லமையான தேவனான அவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்ததோடு அவர்கள் மூலமாகவும் செய்தார். அவர்களுக்கு தேவைப்பட்டவை அனைத்தையும் அருளி செய்த நித்திய பிதாவாக அவர் இருந்தார். அவர்கள் கண்களுக்கு முன்னரே புயலை அமர்த்திய சமாதான பிரபுவாக இருந்தார். உங்கள் வாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் அப்படியே இருப்பார். நீங்கள் அவருடைய சீஷர். அவரை பின்பற்றுங்கள். இப்போதே உங்கள் வாழ்க்கையில் அவரது நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்மை அல்லாமல் நான் என்ன செய்வேன்? நீர் அதிசயமானவர். ஆண்டவரே, இப்போது ஆச்சரியமான சமூகத்தை அனுபவிக்கும்படியும் இரட்சணிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியும் செய்யும். நீர் என்னோடு இருப்பதால் எனக்கு தைரியத்தை தாரும். என் உள்ளத்தில் நீர் கொடுக்கும் தைரியத்திற்காகவும் எல்லா பயத்தையும் சந்தேகங்களையும் விரட்டுவதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு ஆலோசகராக இருப்பதற்காக உமக்கு நன்றி. நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன தீர்மானிக்க வேண்டும் என்றும் என் வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றும் என்னை வழிநடத்தும். ஆண்டவரே, எந்த வேலையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு காண்பியும். பெரிய பாதைகளை எனக்காக திறந்தருளும். அந்த பாதைகளில் என்னை நடத்தி ஆசிர்வதித்தருளும். நித்திய பிதாவாகிய நீர் எனக்கு எல்லாவற்றையும் அருளி செய்யும். ஆண்டவரே, என் தேவைகள் பேரில் கரிசனை கொண்டு என்னை ஆசிர்வதித்தருளும். உம் சமாதானத்தை அருளி பாக்கியத்தை தாரும். உடைந்த என் உள்ளத்தை குணமாக்கும். எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் என் இருதயத்திலும் குடும்பத்திலும் என் வாழ்வின் எல்லா பகுதியிலும் உம் சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.